பொதுவா அஷ்டமி, நவமி அன்று நல்ல விஷயங்கள் செய்யலாமா? இல்ல செய்யக்கூடாதா? நீங்க கேட்குற கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ அஷ்டமி நவமி நாட்களை வந்து சனி ஞாயிறு மாதிரி ஒரு ஹாலிடேஸாக வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய மாதிரி சொல்றீங்க. அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஏற்கனவே வந்து கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டமி நவமி அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுருவோம். இதாவது இந்த அறிவியல் பூர்வமாக போகிறது அப்படிங்கிறது வந்து சந்திரனோட சுழற்சி மூலமா சுழற்சிக்குனால ஏற்படுறதான் இந்த அஷ்டமி நவமி அப்படிங்கிற திதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பல எபிசோட்ஸில் சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் வந்து வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வளர்பிறை அப்படிங்கும்போது சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். தேய்பிறையை வந்து நம்ம வந்து கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பௌர்ணமிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பௌர்ணமிலேருந்து ஒரு ஒரு நாளா என்ன ஆகும், அதோட சந்திரனோட கலை குறைஞ்சிட்டே வரும். அப்படி குறையும் போது முதல் நாள் வந்து பிரதமை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நாள் துவித்தீயை, மூணாவது நாள் வந்து திருத்தீயை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, சப்தமிக்கு அப்புறம் எட்டாவது நாள் வந்து அஷ்டமி, ஒன்பதாவது நாள் வந்து நவமி அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி தான் அமாவாசைக்கு அப்புறமா, இந்த அமாவாசை தேதிக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே மாதிரி பிரதமை அப்படிங்கும்போது எட்டாவது நாள் வந்து அஷ்டமி, ஒன்பதாவது நாள் நவமி அப்படின்னு சொல்றோம். இந்த எட்டாவது அது வளர்பிறையில இருக்கிற அஷ்டமி நவமி, தேய்பிரையில இருக்கிற அஷ்டமி நவமி அப்படின்னு எடுத்துப்போம். முதல்ல இந்த வளர்பிறையில இருக்கிற அஷ்டமி நவமி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேய்பிரையில இருக்கிற அஷ்டமி நவமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமே வந்து முதல்ல டிஃபரன்ஸ் வரும். என்ன அப்படின்னா, வளர்பிறையில இருக்கிற மாதிரி நம்மளோட மனநிலை, பொதுவாகவே நம்மளோட மனநிலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வளர்பிறையில இருக்கிற மாதிரி தேய்பிரையில இருக்காது. இது நமக்கு மட்டுமே இல்லை, உலக உயிர்கள்னு இறைவனால படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே, தாவரத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓர் அறிவுலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 அறிவு உள்ள மனுஷன் வரைக்குமே இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த திதிகளோட ஒரு திதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திதிகள் அடிப்படையில பார்த்தோம்னா வளர்பிறையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விறுவிறுன்னு ஓடிட்டு இருப்போமா இருக்கும். தேய்பிறை அப்படிங்கும் போதே அந்த மனசு வந்து தளர்ந்து போய், இல்லை நம்மளால செய்ய முடியாம ஏதோ ஒரு சோர்வு தன்மை, வேண்டாத ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்றோம்ல. இந்த தேய்பிறையிலே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அஷ்டமி நவமி நாட்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பீச்ல எல்லாம், அதாவது கடற்கரை சார்ந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடல் அலைகள் வந்து ரொம்ப ஆர்ப்பரிச்சிருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் ஆர்ப்பரிப்புங்கிறது அஷ்டமி நவமி நாட்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்நியாயத்துக்கு, அதாவது ஒரு சாதாரண நாளை விட இந்த அஷ்டமி நவமி நாட்கள்ல வந்து பேரலையா எழும்போம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கடல் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லையா, அந்த கடல் சார்ந்த வேலைகள், கடல் சார்ந்த தொழில்கள் செய்யறாங்க பாருங்க, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அஷ்டமி நவமி நாட்கள்ல டக்குன்னு கடலுக்கு போறதுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணதான் செய்வாங்க. ஏன் அப்படின்னாட்டா, இதை இன்னும் கொஞ்சமே உள்ள போய் பார்க்கலாமே. இந்த கடல் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு போகும்போது முத்து வந்து கடல்ல இருந்து தான் எடுப்பாங்க, இந்த மாதிரி சங்கு வந்து கடல்ல இருந்து எடுப்பாங்க. இந்த முத்து எடுக்கிற நாட்கள், இந்த மாதிரி சங்கு எடுக்கிற நாட்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமி நவமிலாம் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்கு. அந்த சுவாதி நட்சத்திரத்துல தான் அந்த மேலேந்து விடுற அந்த ஒரு சின்ன ஒரு துளி, அந்த துளி வந்து அந்த மீனோட அழகா அது வயிற்றுக்குள்ள போய் நம்மளுக்கு வந்து முத்து கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முதுச்சிப்பிக்குள்ள போய் உள்ள உட்காந்து அப்படின்னு. அப்போ இந்த அஷ்டமி நவமி நாட்கள்ல வந்து சில விஷயங்கள்ல பல விஷயங்களே வந்து எப்படின்னா சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கு. அறிவியல் பூர்வமா இவ்வளவு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அதையே தான் நாம வந்து எப்படி எடுத்துட்டு வரோம் நம்மளோட வாழ்க்கை முறையில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வளர்பிறையில இருக்கிற ஒரு நாட்கள்ல நம்மளுக்கு இருக்கிற திதிகள்ல இருக்கிற அந்த மனநிலை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா தேய்பிறை நாட்கள்ல அது நம்மளை வந்து பாதிக்கத்தான் செய்யும். இதை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட அறிவியல் பூர்வமாவே பார்க்கலாமே. அது நம்மளாம் வந்து ஒரு நார்மலான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே மென்டல் ரிட்டார்டட் குழந்தைங்க, இந்த அதாவது மூளையை பாதிப்பு இருந்து உள்ள குழந்தைகள், அப்புறம் டிப்ரெஷன்ல இருக்கவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமி நவமி நாட்கள் கண்டிப்பாக அவங்கள பாதிக்கும். புரியுதா? அவங்களால வந்து ஏற்கனவே வந்து அவங்க பிரச்சனையில இருக்காங்க. அந்த மூளை பாதிப்பு அப்படின்னு இருக்கும்போது இந்த திதிகள் வந்து என்ன பண்ணும்னா, மேலும் மேலும் வந்து அவங்கள வந்து இன்னுமே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியா போயிட்டு அவங்கள வந்து இன்னும் ஆக்ரோஷமான நிலைக்கு வந்து அவங்கள கொண்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையே வேண்டாமே, நம்மளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னா போராத குறைக்கு வந்து இப்போ நம்மளுக்குலாம் வந்து நம்ம ஹார்மோனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். நிறைய பீரியட்ஸ்ல வந்து அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து என்னால் அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் ரொம்ப கத்திடுறேன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா.
அதே மாதிரிதான் இந்த அஷ்டமி நவமி நாட்கள் வந்து இந்த சந்திரனோட சுழற்சினால இது என்ன ஆகும்னா, சந்திரன் வந்து யாரு? மனசுக்காரகன். அந்த மனசுக்காரகன் அப்படிங்கும்போது ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்றோம், தாய் சம்பந்தப்பட்டது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்மகாரகன் அப்படிங்கிறது எடுக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா, மனசு சம்பந்தப்பட்ட வேலையை தானே அவர் பண்றாரு. அந்த மனசு சம்பந்தப்பட்ட வேலையை பண்றதுனால என்ன ஆகும்னா, மனநிலை கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா, ஒரு நேரம் போல நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. நம்மளே சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு நேரம் போல இருக்க மாட்டேங்கிற, முதல்ல வந்து இப்படி பேசுற, நீ இன்னைக்கு வந்து இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னா, கண்டிப்பா இது எல்லாமே வந்து அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது அது சந்திரனோட சுழற்சினால் தான் ஏற்படுறது அப்படின்னு. இப்ப நம்ம பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஷ்டமி நவமி நாட்கள்ல வந்து நம்மளோட மனநிலை வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும், பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த நாள்ல வந்து நல்லது செய்யுங்க, வேற புது முயற்சிகள்லாம் எதுவும் ஏற்படுத்திக்காதீங்க, உங்களால வந்து சிரமோட வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் நம்மள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாட்கள்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அந்த பெரியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த அஷ்டமி நவமி நாட்களை தேர்ந்தே எடுக்க மாட்டாங்க. எல்லா விஷயங்களுமே, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து அந்த குழந்தையோட திருமணம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயங்களுமே வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த வாழ்க்கையோட ரொம்ப அழகா இணைஞ்சுதான் அமைஞ்சிருக்கு. அப்படி இணைஞ்சு அமையும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது போய் பாசிட்டிவிட்டி வரணும் உள்ளுக்குள்ள. ஏற்கனவே நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அப்போ இந்த அஷ்டமி நவமி அப்படிங்கிற அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுற நாட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாதிப்புல இருந்து நாம வந்து நம்மள எப்படி அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப அழகா இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த இறை வழிபாடு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து நான் சொல்லணும்னா பைரவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதுவும் அந்த தேய்பிரையில இருக்கிற அஷ்டமி நவமியில பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அழகா ஜம்முன்னு பைரவருக்கு போய் அப்படியே ஃபுல்லா வந்து அவருக்கு வடமாலை சாத்துறது என்ன, சிகப்பு பூக்கள் என்ன அப்படின்னு ரொம்ப இது வச்சிருந்தாங்க. அந்த பைரவரோட இது தரிசனம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யாருமே விடுறதே இல்லை. அதே மாதிரி அஷ்டமி நவமியில அஷ்டமி நவமி 2 நாளுக்குமே பைரவி, அப்புறம் வாராகி வழிபாடு எடுத்திருக்காங்க. அஷ்டமி நவமி வழிபாடுல பார்த்தோம்னா நம்ம டாப் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பைரவர். அந்த பைரவருக்கு ஒரு பக்கம் போறது அப்படின்னா வாராகி அடுத்தது. அந்த மாதிரி அதாவது பஞ்சமி நாட்களை தாண்டி அஷ்டமி நவமியில கூட வாராகி வழிபாடு பண்றாங்க, துர்கையோட வழிபாடு அப்படின்னு நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேண்டியது வந்து அந்த நாளை வந்து இறை வழிபாட்டுக்குள்ள செலுத்திட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து உள்ளுக்குள்ள வருது இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்களை வந்து நம்மளுக்கு மாத்தி கொடுத்துரும். பொதுவா அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளோட மனநிலையை பாதிக்கிறது, இந்த இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து நம்மளால திங்க் பண்ணி செய்ய முடியல, நம்ம மைண்ட் வந்து ஸ்டேபிளா இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது இதுல வந்து உளவியல் வழியா நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த விஷயத்த செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த 2 நாள் வேண்டாமே, இந்த 2 நாளை தவிர்த்துட்டு அடுத்த வர தசமியில வந்து செய்யலாம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் அப்படிங்கறது கொண்டு வந்துருவோம். அப்போ அந்த மைண்ட் செட் வந்து அழகான தசமியில வந்து உள்ள உட்காரும் போது என்ன ஆகுது, ஆஹா நம்மளால வந்து செய்ய முடியும். அஷ்டமி அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும், யார் ஞாபகத்துக்கு வருவாங்க, கிருஷ்ணன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு இல்லையா. கிருஷ்ணன் வந்து ஜென்மாஷ்டமி அப்படின்னு அஷ்டமி அன்னைக்கு தான் பிறந்தாரு. ராம நவமின்னு ராமர் பிறந்தது நவமியில தான். அந்த இந்த 2 பேரையுமே வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க படாத கஷ்டமா. ராமரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தை பிராயத்திலேருந்து எல்லாம் முடிச்சு உள்ளுக்குள்ள வந்து அவர் வராரு. உள்ளுக்குள்ள வந்து தன்னோட மனைவி கல்யாணம் பண்ணிட்டாரு, உள்ள வராரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து இந்த பதவி பிரமாணம்னு, நாளைக்கு வந்து பதவி பிரமாணம், இன்னைக்கு வந்து கைகையால 14 வருஷம் நீ போ காட்டுக்கு அப்படின்னு ஒரு நிலைமை செய்யதானே செஞ்சாரு இல்லையா அவதார புருஷன். கிருஷ்ணன் எடுத்துக்கோங்க, பிறந்த குழந்தை, இந்த பிறந்த குழந்தையிலேருந்து என்னைக்கான ஒரு நாளைக்கு அவர் இன்னைக்கு நிம்மதியா இருந்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். நடந்திருக்கா? அவரோட நம்ம சரித்திரம்லாம் படிக்கிறோம்ல, பூத்தகிலேருந்து ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் அவரை விரட்டி 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 அடிச்சிருக்காங்க. அதுக்காக அவர் நல்லா இல்லை அதனால நாமளும் வந்து இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பொதுவாகவே அந்த அஷ்டமி நவமி நாட்கள்ல வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மனநிலை வந்து பாதிப்பு ஏற்படும் சந்திரனோட சுழற்சினால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, இதை நீங்க செய்யணும், இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அந்த எடுத்துக்கிட்டோம், பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு திருப்பி திருப்பி நான் சொல்றது அதே தான், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தமா எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது நல்ல நாட்கள்ல செய்யறது அப்படிங்கிறத வந்து நம்ம விதண்டாவாதம் பண்ணாம, சரி பெரியவங்க சொல்றாங்க அதுல ஏதாவது கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு எடுத்துன்னு போயிடணும். ஆனா இன்னொரு விஷயம், அஷ்டமி நவமியில வந்து புது இது எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இதுல வந்து நீங்க ஜோதிட ரீதியா போனீங்க அப்படின்னா இதுல நிறைய ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கு.
அதாவது அஷ்டமி நவமியா இருந்தா கூட இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கான். நான் அதுக்குள்ளேயே ஜோதிட ரீதியாவே நான் உள்ளேயே போகல. அஷ்டமி நவமி நாட்கள்ல பார்த்தோம்னா நிறைய செய்யாத அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அன்னதானம் பண்ணலாம், கோ சம்ரட்சணத்துக்கு வந்து நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யலாம். நிறைய ஏழை எளியவர்களுக்கு வந்து நம்ம வந்து அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நாளா இந்த அஷ்டமி நவமியில நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது எப்பவுமே நம்மளோட இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படிம்பாங்க. எப்பவுமே இந்த கொடுத்துல இருக்கிற ஒரு இந்த சுகம், அந்த அன்பு அப்படிங்கிறதுல கொடுத்து பார்த்தா தான் அது தெரியுமே. நீங்க ஒரு தடவை நீங்க அள்ளி அள்ளி கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா அது பல மடங்கு நம்மளுக்கு திரும்பி வரும். நல்ல விஷயங்கள் வரும்னு எடுத்துக்கோங்க. அதாவது கொடுத்த பணம் திரும்பி வரும் அப்படி சொல்ல வரல. நம்ம கொடுத்து கொடுத்து பழகும் போது அந்த 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 அன்பு வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க. அந்த அன்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அன்பு கிடைக்கிற நாள் ஏன் அஷ்டமியா இருக்கக்கூடாது? நல்லது செய்யற நாட்கள் ஏன் நவமியா இருக்கக்கூடாது? அஷ்டமினா அன்புன்னு வச்சுப்போம், நல்லது அப்படிங்கும்போது நவமின்னு வச்சுப்போமே. இப்படி நம்ம திங்க் பண்ணி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமி நவமியும் கண்டிப்பா நம்மள ஒன்றும் பண்ணாதுங்க. புதிய முயற்சி ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அடித்தளம் போடுறோம் அப்படின்னா, அஷ்டமி நவமி 2 நாள் தானே, அது அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. தசமி அன்னைக்கு அந்த விஷயத்தை அழகா எடுத்து அதுல வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறத வந்து சாதிச்சு காட்டுச்சு. அஷ்டமி நவமி அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சாச்சு. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போட மறந்துடாதீங்க. எப்பவும் போல இந்த வீடியோவுக்கு நல்ல லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.